மகரம் மகராசிக்காரர்களுக்கு 3, 5 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற நல்ல மாதம் இந்த மாதம். ராசிநாதனை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு 7.5 சனி முடிய போகுது. 29ஆம் தேதியோட 3ஆம் இடத்திற்கு சுக்கிரனோடு சேர்ந்து ஒரு நல்ல நிலைமையை நல்ல பலனை கொடுக்குற அளவில் சனி மாற்றம் நடக்க இருக்கிறது. பொதுவாகவே 3ஆம் இடத்துல அதிக பாவர்கள் இருந்தால் அந்த 3ஆம் இடம் நல்ல உறுதியான நல்ல அமைப்பில் வேலை செய்யும், முயற்சிகளை பலிக்க வைக்கும். மாதத்தின் பிற்பகுதி 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்திற்கு சூரியன் போகிறார். ஏற்கனவே அங்கே ராகு இருக்கிறார். உச்ச சுக்கிரனும் அங்கே வலிமையாக இருக்கிறது. ராஜயோகாதிபதி உச்சமாக பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய தன்மை, ராசியை குருபார்க்கக்கூடிய தன்மை, மிக மிக முக்கியமாக பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்தை குருபார்க்கக்கூடிய அமைப்பு என மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இப்போ இருக்குது. என்ன தொட்டது துலங்குற மாதம்னே சொல்லிடுவேன். அப்படியே அம்சமாக 7.5 சனி நிறைவு பெறக்கூடிய ஒரு தன்மை. இதுவரைக்குமே அப்பா அம்மாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் தாயாதிகள்னு சொல்லப்படக்கூடிய பங்காளிகளின் மூலமாக பிரச்சனைகள் வந்தது. தாத்தா பாட்டி சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஹைகோர்ட் வரைக்கும் கேஸ் போயிட்டு நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஒன்றும் சரியாக இல்லைங்க என்கின்ற மாதிரியான வழக்குகளுக்கு மேல் வழக்குகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்தின் இறுதியிலிருந்து சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு வருது. குறிப்பாக கோவில் கட்டுவீங்க. குலதெய்வத்திற்கு ஏதாவது நல்லதுகள் செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. கோவில் கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். சிலருக்கு கோவில் திருப்பணி கைங்கரியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கைங்கரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு அபரிதமான ஆன்மீக எண்ணங்கள் வரக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான். நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தெளிவாக இருக்கும். என்ன தெளிவாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுன்னா, அதாவது குருமார்களுடைய தீட்சை பெறக்கூடிய அமைப்புகள், புனிதர்கள் சித்தர்களை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு திடீர் பிரயாணம் மூலமாக திவ்ய தேசங்கள், பெருமாள் ஸ்தலத்தை பார்த்தேன், திருப்பதிக்கு போனேன், அல்லது ஒரு நல்ல சிவன் கோயிலுக்கு போனேன் போன்ற அமைப்புகள்லாம் இப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நடக்க இருக்குது. பணவரவுகள் கண்டிப்பாக வரும். தொழில் நன்றாக இருக்கும். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். வேலை நிரந்தரமாகும். இதுவரைக்கும் மேலதிகாரியோடு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய தன்மைகள் இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகரம் ஒரு நிலையில் மனசுக்குள்ளே இருந்து வந்த அத்தனையும் தூக்கி அப்படியே கழட்டி போட்டு இனிமேல் நான் தாண்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக 7.5 சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு இந்த மாதத்தோடு விலகுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய சிறப்பு மாதங்க இந்த மாதம்.